This video is sponsored by BuyMote eShopee mobile app. நீங்கள் இதில் பொருள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்றைக்கி பலாக்காய் பிரியாணி பண்ண போகிறோம். சாரி, முதல்லேருந்தே நான் போட மறந்துட்டேன். இப்போது எண்ணெயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சீரகம், என்னது பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது, கல்பாசி, அப்புறமா இன்னொன்று அந்த பூ லவங்கப்பூ, இதெல்லாம் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். இதுக்கு தேவையான வெங்காயம் 200 கிராம் நான் இதில் போட்டிருக்கேன். பக்கத்துலேயே 200 கிராம் ஃப்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன், லாஸ்ட்டில் போடும். அப்புறம் இது பலாக்காய், கொஞ்சம் சோயா சாஸ் வச்சுருக்கேன். பலாக்காய் கட் பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடல மாவு, தனியாத்தூள் போட்டு ஒரு ஷாலோ ஃப்ரையாக தவாவில் ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இப்போது பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் வீடியோ பண்ணுறேன். இப்போ இது கோல்டன் ஃப்ரையாக ஆகும், கோல்டன் கலரில் ஃபுல்லாக ஃப்ரை ஆகும். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். மஞ்சள் தூள் 3/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆன உடனே நம்மளுக்கு 400 தயிர் 1/2 லிட்டர் ஊற்றணும். 1/2 லிட்டர் தயிர் ஊற்றணும். தக்காளி கிடையாது, அதனால் ஃபுல்லாக தயிர் தான் ஊற்றணும். 400 ml குறையாக இருக்கணும். இதை நம்ம இது எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே விடணும். அது எண்ணெய் பிரியும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெய் பிரியட்டும். இதில் 2 பச்சை மிளகா போடணும். இப்போ 2 பச்சை மிளகா போட்டுட்டேன். ஃப்ரையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், 2 ஏலக்காய், உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். நான் ப்ரௌன் உப்பு, நேச்சுரல் உப்பு தான் யூஸ் பண்ணுறது, அதை போட்டுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போடுறேன். இது கார்னிஷிங் கொஞ்சம் வச்சுருக்கேன், பாதி போட்டாச்சுங்க. கொத்தமல்லி, புதினா இந்த ரைஸ்லேயும் நான் சாதம் வடிக்கிறதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது கார்னிஷிங்காக வைப்பேன். இந்த ரைஸில் ஒரு பச்சை மிளகா போட்டுப்போம். இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா, இந்த நேரத்தில் இந்த ஸ்டேஜில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த பலாக்காய், கொஞ்சம் சோயா சாஸும் நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த கிரேவி டைமில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸில் ஆல்ரெடி போட்டாச்சு, ஃப்ரைக்கும் போட்டாச்சு. இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு பார்த்து இந்த டைமில் செக் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கும் நம்ம இந்தி உப்பு தான் நான் யூஸ் பண்ணுறது. பாருங்கள், இந்த உப்பு ப்ரௌன் கலரில் சேந்தர் நாவனான்னு சொல்லுவாங்க, ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சால்ட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது, அதை தான் நம்ம போட்டுக்கலாம் தேவை. இப்போ இது நம்ம எண்ணெய் பிரிகிற அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை க்ளோஸ். இப்போ தண்ணி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை கழுவி போட்டுப்போம். 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசி இது. இந்த அரிசி ஃபுல்லாக இதெல்லாம் கழுவி வச்சார். ஃப்ரை பண்ணுறோம் பலாக்காய் பிரியாணி சைடிஷாக. நான் அந்த ரைஸ் போட்டது தம்மில் போட்டதெல்லாம் காமிக்கவே இல்லை, சாரி. நான் அதை வீடியோக்கு எடுத்து இது கூடவே அட்டாச் பண்ணி போடுறேன். இது போனதில்லை. இப்போ ஃப்ரை சோயா சாஸு,
சோயா சங்ஸ் மசாலா போட்டு வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு, கடல மாவு, சில்லி பவுட்ரு, கரம் மசாலா போட்டு இதிலே பலாக்காயும் கொஞ்சம் வச்சுருக்கேன் பிரியாணியில் போட்டுட்டு. அதை தான் இப்போ ஃப்ரை போட்டுட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தவாவில் நம்ம தம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கல் வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. இப்போ திறக்க போகிறோம். நான் அப்போவே தம் போடும்போது உங்களுக்கு காமிக்கலன்னு சொன்னேன் இல்லையா, இதில் புதினா, நெய், அப்புறம் சேஃப்ரான், குங்குமப்பூ இருக்குது இல்லையா, அதை தண்ணியில் ஊற வச்சு போட்டுருக்கேன். கரம் மசாலா தூவிட்டு ஒரு லேயர் ரைஸும் ஒரு லேயர் கிரேவியும் அதே மாதிரி 2 லேயர் வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இதை தான் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டு சொன்னேன். இதை தான் வந்து நம்ம தம்மை வந்து உடைக்க போகிறோம். பலாக்காய் பிரியாணி ரெடி. அவ்வளோதான், பலாக்காய் பிரியாணி ரெடி. இப்போது நம்ம சாப்பிடலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் கிரேவி, அப்புறமா சோயா சங்ஸ் ஃப்ரை. இது கூட சாப்பிட்டா பசங்களுக்கு கிடைக்கும். சோயா சங்ஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பச்சடி கொஞ்சமாக பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் சமைச்சு டேஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.